வணக்கம், நான் கண்ணன் பேசுகிறேன். முதல்ல இப்போ நம்ம பார்க்க போகிறது கோல்டு. எம்சிஎக்ஸோட வேல்யூவேஷனை முதல்ல பார்த்துருவோம். எம்சிஎக்ஸ் பொறுத்தளவு மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் கோல்டு எப்படி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு 22 கேரட்டோட ப்ரைஸஸ் எல்லாம் மூவ் ஆகும். ஸோ நம்ம பார்க்கும்போது 24 கேரட் 12ஆம் தேதி 1,34,530க்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அது சப்போர்ட் எடுத்த இடம் பார்த்திங்கன்னா 1,25,000 சப்போர்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே மூவ் ஆகிட்டு இருக்குது எம்சிஎக்ஸ் கோல்டு. ஸோ இதனால தான் நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோலையும் நம்ம யூஸ்வலாக ஃபிசிக்கல் கோல்டு 22 கேரட் வந்து நம்ம ஆபரண தங்கம் வந்து 11,070க்கு கீழே போனால் மட்டும்தான் கீழே விழும், அப்படி இல்லாட்டி ஸ்லோவாக மேலே வரும்னு ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி கோல்டை நம்ம அக்குமுலேட் பண்ணணும்னு நினைக்கும்போது எவ்வளோ கீழே விழும் அப்படின்னு நம்ம வந்து அசியூம் பண்ணுறத விட டெய்லி ப்ரைஸஸை நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தால் அப் ட்ரெண்டில் இருக்கா இல்லை டவுன் ட்ரெண்டில் இருக்கான்னு தெரிஞ்சிடும். டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது நம்ம அக்குமுலேட் பண்ணுறதுக்கு கீழே ட்ரை பண்ணலாம். ஒன்ஸ் டவுன் ட்ரெண்ட் அரெஸ்ட் ஆகிட்டு மேலே போக ஆரம்பிச்சிதுன்னா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கீழே விழுறது டவுட்டுன்றதால நம்ம வந்து அசியூம் பண்ண முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எம்சிஎக்ஸில் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ எம்சிஎக்ஸில் இப்போது நெக்ஸ்ட்டு டார்கெட் என்ன காமிக்குது அப்படின்னு பார்க்கும்போது 1,39,000, 1,42,000 அண்ட் 1,45,000. இது நான் பேசுகிறது வந்து 24 கேரட் 10 கிராம். ஸோ அப்படின்னு பட்சத்தில் கோல்டு இங்கேருந்து நம்ம ஃபிசிக்கல் கோல்டு வந்து மூவ் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். ஏன்னா நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஹை எல்லாமே பிரேக் பண்ணி நியூ ஹை போயாச்சு. ஸோ இந்த மாதிரி நியூ ஹை போகும்போது டெஃபினட்டாக வந்து மார்க்கெட்டில் எம்சிஎக்ஸில் கோல்டு ட்ரேட் ஆகிறதால ஷார்ட் கவர் மூவெல்லாம் இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ டிமாண்ட் அப்படின்னு பார்க்கும்போது கோல்டு அண்ட் சில்வருக்கும் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹை டிமாண்ட் அப்படின்றதாலையும் அண்ட் ஃபெஸ்டிவல் சீசன் இப்போது கம்மிங் டேஸில் நம்ம வந்து தீபாவளி முடிச்சிருக்கோம். கிறிஸ்மஸ், நியூ இயர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல், அது மாதிரிலாம் நிறைய ஹாலிடேஸ் இருக்கிறதால தங்கம் வாங்குறது வந்து நிறைய பேர் விரும்புவாங்க. அட் த சேம் டைம் வந்து மேரேஜ் சீசனும் இருக்கிறதால நிறைய டிமாண்ட்ஸ் இருந்துகிட்ருக்கோம். ஸோ டெஃபினட்டாக வந்து கோல்டு வந்து மேலே தான் போகும். இப்போ நம்ம வந்து 4th டிசம்பர் அன்றைக்கி கோல்டு இருந்தது, ஃபிசிக்கல் கோல்டு இப்போ பேசுகிறேன். ஃபிசிக்கல் கோல்டு இருந்தது வந்து 12,020 பெர் கிராம். 5ஆம் தேதி 12,000, 6ஆம் தேதி 12,040, 7ஆம் தேதி சேம் 12,040, 8ஆம் தேதி அகெயின் 12,040, 9ஆம் தேதி 12,000, 10ஆம் தேதி 12,030, 11ஆம் தேதி 12,050, 12ஆம் தேதி 12,370, 13ஆம் தேதி 12,370 சேம். இப்போ வந்து 12,299 நினைக்கிறேன். ஏன்னா ஈவினிங் ரேட் ஒன்று இருக்கும். ஸோ ஈவினிங் ரேட் பொறுத்தளவு 12,299. ஸோ இது என்ன நமக்கு சொல்லுதுன்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்ததில் எம்சிஎக்ஸில் 1,39,000 போகும் அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி 1,39,000 போகும்போது இந்த ஆபரண தங்கம் வந்து இங்கேருந்து டெஃபினட்டாக வந்து ஒரு 1,000 to 1,500 மினிமம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். நம்ம 1,25,000 எம்சிஎக்ஸில் கட் பண்ணால் மட்டும்தான் வந்து கோல்டு வந்து ஃப்ரெஷ் லோஸ் எல்லாம் வரதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. அதர்வைஸ் ஹையர் ஹை போகிறதுக்கு தான் வந்து ஹியூஜ் ப்ராபபிலிட்டி இருக்குது. அதனால் இதை நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு கோல்டை வந்து வாங்கணுன்றது வந்து ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். சில்வர் பொறுத்தளவுக்கும் ஹை டிமாண்ட். சில்வர் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பிகாஸ் சில்வர் பொறுத்தளவுக்கு நமக்கு பேட்ரி, அதுக்கப்புறம் மதர் போர்ட்ஸ், இதிலெல்லாம் வந்து சில்வர் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து இப்போது சில்வர் பொறுத்தளவுக்கு டிமாண்ட் வந்து கோல்டை விட ஜாஸ்தி இருக்குதுன்னு சொல்லலாம். கோல்டை நம்ம கம்பேர் பண்ணும்போது இப்போது ஃபெட் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபெட் ரிசர்வ்ஸ் அப்படின்றது இப்போ நமக்கு வந்து ஆர்பிஐ மாதிரி குளோபல் ரிசர்வ்ஸ் எல்லாமே வந்து கோல்டு இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி சில்வர்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் த இவி டெவலப்மெண்ட்ஸ் அண்டு இந்த ரிக்குயர்மெண்ட்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இப்போது கம்மிங் டேஸில் வந்து ஈவிஸ் வந்து 2030 வந்து பர்சன்டேஜ் ஆஃப் இவி ப்ரொடக்ஷன் வந்து ஜாஸ்தி ஆகுன்றது வந்து ஆல்ரெடி 1 இயர் முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ அதோட இம்ப்ளிமெண்டேஷன் பொறுத்து இப்போ இவி வெஹிக்கிள்ஸ்லாம் ஜாஸ்தி இப்போ நம்ம ரோட்டில் பார்க்க முடியுது. இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும். ஸோ அப்படின்போது சில்வர் ரிக்குயர்மெண்ட்டும் கம்ப்ளீட்டாக வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ சில்வர் இப்போ பேசுகிறது நம்ம வந்து 10 கிராம் பற்றி பேசுகிறோம். 10 கிராம் டிவைடட் பை 10 போட்டிங்கனாலே வந்து 1 கிராமோட ப்ரைஸ் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ 4th டிசம்பர் பொறுத்தளவு 2,000 rupees அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரைஸ் இருந்திருக்கு. 5th டிசம்பர் 1,960 10 கிராம். 6th டிசம்பர் பொறுத்தளவு 1,990, 7th பொறுத்தளவு 1,990 அகெயின், 8th பொறுத்தளவு 1,980, 9 டிசம்பர் 1990, 10 டிசம்பர் 2070,
11 டிசம்பர் 2090, 12 டிசம்பர் 2160, 13 டிசம்பர் 2100. 2100ன்றது இப்போ ஹை போயிருக்கிறது 2160 அப்படின்னும் போது டிவைடட் பை 10 போட்டோம்னா 216 ரூபா வந்து சில்வர் இப்போதைக்கு ஹை போயிருக்கு. அண்டு இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 210 கிராம் போது 2100. ஸோ அப்சைட் பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சில்வரை நம்ம கேஜ் பண்ணி பார்த்தும்போது 240 to 270 போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. அதனால் இந்த சில்வர் ப்ரீசியஸ் மெட்டல்ஸ் எல்லாம் எப்படின்னா நம்ம வந்து ஃப்ரெஷ் ரேலி ஒன்று வந்து ஸ்டார்ட் ஆகி மூவ் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ இந்த ரேலி வந்து எப்போ முடியுன்றது நம்ம இமீடியட்டாலாம் கெஸ் பண்ண முடியாது. இது டிமாண்ட்ஸ் பொறுத்து டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. இப்போது கவர்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேங்க்ஸ்லேயே வந்து சில்வரை பேஸ் பண்ணி கூட லோன் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு வரும் பட்சத்தில் சில்வரும் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஹையர் ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.